அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரின் சமகாலத்தவர். அவர் திருநாவுக்கரசரை போன்றே சிவபெருமானை முழு மனதோடு பூஜித்து வந்தார். திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இதனால் தமது பிள்ளைகளுக்கு திருநாவுக்கரசர் பெயரைச் சூட்டினார். மேலும் பசுக்களுக்கு நாவுக்கரசு என்றும், ஊரில் உள்ள நீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர் பந்தல் என்றும் பெயர் சூட்டி தனது பக்தியை வெளிப்படுத்தினார். ஒரு முறை திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளின் ஊருக்கு வந்தபோது அப்பூதி அடிகள் அவரை வரவேற்று தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். திருநாவுக்கரசர் தான் ஒரு புலையர் குலத்தைச் சேர்ந்தவர் என்று கூறினார். ஆனால் அப்பூதி அடிகள் சாதி வேறுபாடுகளை கடந்து அவரை வணங்கி தனது இல்லத்தில் உணவருந்த அழைத்தார். அப்பூதி அடிகள் தமது பிள்ளைகளில் ஒருவருக்கு உடல் நல குறைபாடு ஏற்பட்டதால் திருநாவுக்கரசரை வீட்டிற்கு வரவழைத்து அவரை பாடச் சொன்னார். திருநாவுக்கரசர் பாடியதும் பிள்ளை குணமடைந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அப்பூதி அடிகள் பல காலம் சிவனடியாராக வாழ்ந்து முக்தி பெற்றார்.